சாம்பாரை சாதத்தில் ஊற்றி மிக்ஸ் பண்ணால் அது ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற சாம்பார் சாதம் ஆகுமா? பிசிபேலாபாத் அப்படி இல்லைங்க. பிசிபேலாபாத்ன்றது ஒரு உடுப்பி இருக்கிற ஒரு குசின், அதாவது அந்த டிஷ்ஷு. அந்த சாம்பார் சாதம் ரொம்ப வித்தியாசம். அதில் இருக்கிற மனம், அதோட சுவை, அதே மாதிரி நீங்கள் வாயில் போட்டு சாப்பிட்றப்போ அந்த ஸ்மூத்தாக இருக்கும், அந்த டெக்ஸ்சர், இதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு பிரியாணிக்கு நம்ம போடுற பொருளோட அதிகமான பொருளை போட்டு ஒரு பர்ஃபெக்டான சாம்பார் சாதத்துக்கு தேவைப்படும். அதை ரெஸ்டாரண்ட்டில் எப்படி பண்ணுறாங்க, அதை உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணலாம் பர்ஃபெக்டாக, அதான் நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஐ எம் ஷெஃப் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். வெரைட்டி ரைஸின் அரசன், அதாவது கிங் ஆஃப் வெரைட்டி ரைஸ் அப்படின்னா இந்த சாம்பார் சாதம் பிசிபேலாபாத் தான். ஏன்னா இது வந்து சாதாரண ஒரு டிஷ் கிடையாது, ரொம்ப யூனிக் டிஷ்ஷு. அந்த உடுப்பி சைட்லாம் போட்டிங்கன்னா இது வந்து இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இதோட சுவை, இதோட மனம், அதே மாதிரி இதோட மவுத்ஃபீல், அதாவது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். அதனால தான் முன்னாடி சொன்னேன், சாம்பார் கலந்ததெல்லாம் சாம்பார் சாதம் இல்லை. இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் நிறைய இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு பிரியாணிக்கு தேவையான பொருளோடு நிறைய இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு தெரியும், நம்ம சேனலில் எவ்வளோ பெரிய டிஷ்ஷாக இருந்தாலும், எவ்வளோ ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் டிஷ்ஷாக இருந்தாலும், அதை ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பிரித்து ஈஸியாக நம்ம சொல்லிடுவோம். அதே மாதிரி சாம்பார் சாதத்துக்கு 3 ஸ்டேஜுங்க. ஃபஸ்ட்டு வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு பவுடர் இருக்குது, அது பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ரைஸு தால், அதாவது இந்த பருப்பை வேக வச்சு என்ன ரேஷியோவில் பண்ணுறோம் அது முக்கியம். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பர்ஃபெக்டாக ஒரு பிசிபேலாபாத் எப்படி பண்ணுறோம் அதான் பார்க்க போகிறோம். வாங்க தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துட்டு நம்ம குக்கிங்குள்ளே போயிடலாம். இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான 2 முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வித்தியாசமாக இருக்கும். பட் ஆனால் அது எவ்வளோ முக்கியம், அதனால் நான் பர்டிகுலராக சொல்கிறேன். இதில் வந்து நம்ம ஒரு மிளகா யூஸ் பண்ணுறோம், அதாவது இந்த படுகி சில்லி அப்படின்னு. அது வந்து இந்த கர்நாடகா பேஸில் கிடைக்கிற மிளகா. அது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு மனம் இருக்கும். அது கிடைச்சதுன்னா அது வாங்கிக்கிங்க, கிடைக்கிது, ஆன்லைனில் கூட இருக்குது, டெஃபினட்டாக அது வாங்கிக்கிங்க. அதுக்கு பேர் படுகி சில்லி. அதே மாதிரி இந்த தேங்காய் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொப்பரை தேங்காய், அதாவது சில சமயம் வீட்டில் தேங்காய் வச்சுருப்பீங்க, பார்க்காம விட்டுருவீங்க, அது அப்படியே உள்ளே வந்து உடச்சா கொப்பரையாக இருக்கும், அதாவது ட்ரை கோகோனட்டாக இருக்கும். அதுதாங்க இதுக்கு ரொம்ப முக்கியம். அதோட மனம் இருக்குது இல்லையா, அதோட ஃப்ளேவர் இந்த பிசிபேலாபாத்துக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறது அந்த கொப்பரை தேங்காய் தான் யூஸ் பண்ணுறோம். அப்படி கிடைக்கல அப்படின்னா டெசிகேட்டட் கோகோனட்னு இருக்குது கடையில், அதை வாங்கி கொஞ்சம் லைட்டாக சாட்டே பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இன்றைக்கி டிப் நம்பர் 1. ஒரு பேன் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு அரை டீஸ்பூன் நெய், சுத்தமான நல்ல குவாலிட்டி நெய் யூஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற பொருள், இந்த ஸ்டேஜுக்கு தேவையான பொருள்லாம் ஒவ்வொன்றா மைல்டாக நம்ம வறுக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வறுக்கிறது வந்து கொஞ்சம் கரெக்டாக மீடியம் ஹீட்லேயே வருங்க, ஓவர் ஹீட்டில் வேணாம். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் மைல்டு ஹீட்டில் வருங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த மிளகா போடுறேன். இதில் என்ன பண்ணுறேன், 2 வகையான மிளகா யூஸ் பண்ணுறேன். அந்த 2 படுகி சில்லியும் ஒரு 4 நம்ம நார்மலான நீல மிளகா போட்டு இதை லைட்டாக வருங்க. இந்த மிளகா வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் டைம் ஆகும். மைல்டு ஹீட்டில் வறுத்திங்கன்னா கொஞ்சம் முறுமுறுப்பாக வரும். அது வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு, கலர் மாறி இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். கொத்தமல்லி சீடு, இப்போ அந்த கொத்தமல்லி விதையை போடுறோம். ஏன்னா அந்த பிசிபேலாபாத்தில் வந்து எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லியோட ஒரு ஃப்ளேவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக முன்னாடி நிற்கும். அதனால் அந்த கொத்தமல்லி வந்து ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் லைட்டாக வறுத்தோடனே இப்போது நம்ம அந்த கொப்பரை தேங்காய் வந்து இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா திருகி இல்லை நம்ம கிரேட்டரில் போட்டு நல்லா கிரேட் பண்ணி இந்த மாதிரி உதிரியாக வச்சுருக்கேன். இதை போட்டு லைட்டாக வருங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியம். இது வந்து கலர் ரொம்ப மாறிடாமல் மைல்டாக வருங்க. இப்போது ஓரளவுக்கு இது கொஞ்சம் சாட்டே ஆனோடனே இப்போது நம்ம வச்சுருக்கிற பட்டை கிராம்பு 2ஐயும் போடுங்க. ஸோ இப்போ மைல்டாக இப்போ கொஞ்சம் வறுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் மாறல, ரொம்ப நமக்கு வந்து கொஞ்சம் கரெக்டான ஒரு முறுமுறுப்பு. இப்போ மிளகா பார்த்தீங்கன்னா இப்போ மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா பவுடர் ஆகும், இந்த ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இப்போது இதை என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு இப்போ பவுடர் ஆக்கிடுறேன். ரொம்ப பவுடராக நைஸாக ஆக்க வேண்டாம், ஒரு கோர்ஸ் பவுடர், அதாவது 1-2 அரைச்சி அப்படி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக ரொம்ப இதாக அரைச்சிட வேண்டாம். இப்போ அடுத்து நம்ம அந்த ஸ்டேஜ் 2 அதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். 1.5 கப்பு அரிசியும் அந்த பருப்பும் எடுத்திருக்கேன். அதனால் 4 பங்குன்றப்ப 6 பங்கு தண்ணி ஊற்றி மஞ்சப்பொடி போட்டு குக் பண்ணியிருக்கேன். 5 விசில். அதனால் வந்து நல்ல குழஞ்சு ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த பேஸ் வந்து நீங்கள் சரி பண்ணிட்டீங்கனாலே பிசிபேலாபாத்தில் உங்களுக்கு மேஜராக ஓரளவுக்கு நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட் கிடைக்கிற மாதிரி ஸ்மூத்தாக வர மாதிரி நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு பேன் எடுத்துகிட்டு
இந்த பிசிபேலாபாத்துக்கு ரொம்ப முக்கியமானது வந்து நெய்யுங்க. அதாவது நெய்யில் பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். அதனால தான் அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர், அந்த மனம் கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 4லேருந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த நெய் கொஞ்சம் நல்ல சூடாகி வந்தோடனே இப்போது கடுகு வந்து போட்டு, அதே மாதிரி காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் வெந்தயம் இதை போட்டு லைட்டாக சாட்டே பண்ணுங்கள். இப்போ அது பொரிஞ்சு ஓரளவு வந்தோடனே உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் அப்படியே போடலாம், கட் பண்ண தேவையில்லை. இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. ஸோ இப்போது அந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு அந்த கிளியர் ஸ்டேஜில் இப்போ வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் வந்தோடனே இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய்கறியை போடுவோம். யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிசிபேலாபாத்துக்கு ஒரு 5 காய் யூஸ் பண்ணுவோம். அதில் முக்கியமாக நீங்கள் கண்டிப்பாக போட வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருங்கைக்காய், பிரிஞ்சால் அதாவது கத்திரிக்காய், அதே மாதிரி பொட்டேட்டோ, எனக்கு வந்து உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காய் ஒன்று ஒன்றா போட்டு வதக்குங்க. இப்போ இந்த காய்கறி வதங்க ஆரம்பித்தோடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வதங்கிடும். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு இந்த காய்கறி நல்லா வதங்கினோடனே இப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி அதை போட்டு கொஞ்சம் வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன், நமக்கு கொஞ்சம் தேவையான அதாவது மசாலா பொடியை நம்ம சேர்ப்போம். என்னென்ன சேர்க்க போகிறோம் இப்போ பார்ப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து காரப்பொடி, மிளகா பொடி, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி பொடி. நம்ம ஏற்கனவே அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாலையும் கொத்தமல்லி போட்டிருக்கோம், இதுலேயும் கொத்தமல்லி போடுறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொத்தமல்லி வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த டிஷ்ஷில். இது வந்து ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கும், நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பொடி நம்ம ஆட் பண்ண பொடி அந்த ஒரு பச்சை வாசம், ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்குங்க. இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இதை கொஞ்சம் சிம்மரில் கொஞ்சம் வைங்க. இந்த வெஜிடபிள், அதாவது நம்ம போட்டிருக்கிற காய்கறி, நம்ம அந்த போட்ட உப்பு இந்த பொடியில் குக் ஆகி அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் நல்லா வெந்து இப்போ வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இது எப்படி நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா, எப்பொழுதுமே இந்த முருங்கைக்காய் இருக்கிறப்ப முருங்கைக்காய் வெந்திருந்ததுன்னா மற்ற காய்கறி வெந்திருக்கும். ஸோ இப்போ இதை செக் பண்ணுறோம். ஸோ இப்போ முருங்கைக்காய் வெந்துருச்சு. ஸோ இப்போ இது ரெடி. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இதை ஒரு கொதி கொண்டு வந்துடுங்க. ஒரு 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அது இப்போது நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது இது நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி, அதாவது பொடி பண்ணி வச்சுருக்கிற பிசிபேலாபாத்தோட பவுடரை இதில் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போது சிம்மரில் வச்சுட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ என்னாகும் அப்படின்னா, இந்த பவுடர் ஆட் பண்ணதுனால இந்த பேஸ் வந்து இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகும் உங்களுக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ இது மாதிரி தண்ணி ஆட் பண்ணி இப்போ லைட்டாக குக் பண்ணுங்கள். சிம்மரில் வைங்க, ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேஜில் சால்ட்டு, மற்ற சீசனிங், காரம் எல்லாம் எவ்வளோ தேவை அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது, ஒரு ஃபியூ மினிட்ஸ் உங்களுக்கு வந்து இது சிம்மர்லேயே இருந்து கொஞ்சம் குக் ஆகி இப்போ இந்த ஸ்டேஜில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த நம்ம ஊற்றி இருக்கிற நெய் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த செப்பரேட் ஆகி லைட்டாக வெளியில் வருது பாருங்கள். இந்த அதான் நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த பிசிபேலாபாத்தில் சாப்பிட்றப்போ இந்த ரா ஃப்ளேவர் இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம சாம்பாரை அப்படியே ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி ப்ராசஸில் பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கும் உள்ள பெரிய டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி, பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பண்ணிவிட்டு லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் பத்தில் கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுவோம். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஃப்ளேவர், அந்த மனம் பாருங்கள். நான் பண்ணுறப்பே எனக்கே பசி எடுக்குது, அவ்வளோ வாசம் வருது. ஸோ இது கண்டிப்பாக இந்த பிசிபேலாபாத் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பக்கத்து வீட்டிலேருந்து என்ன சமைக்கிறீங்கன்னு கேட்பாங்க, கேரண்டி. ஸோ இப்போது இன்னும் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் நெய் இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணோன்னு இந்த டிஷ் ஆகுனா லைட்டாக லூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த கடைசி ஆட் பண்ணுற நெய் வந்து எதுக்கு அப்படின்னா, இதோட ஒரு ஸ்மூத்னஸ்ஸை கொடுக்குறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிசிபேலாபாத் ரெடி, ஆல்மோஸ்ட் ரெடி நமக்கு. இப்போ இந்த பிசிபேலாபாத்னா எப்பொழுதுமே அப்படின்னா சுட சுட கொடுக்கணுங்க. அது வந்து பிசிபேலாபாத்ன்றது அந்த மீனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூடான சாம்பார் சாதம் தான் அர்த்தம். அதனால் இது வந்து ஆற வச்சு கொடுக்கக்கூடாது. அப்படியே நீங்கள் குக் பண்ணி அப்படியே எடுத்துக்கொண்டே சர்வ் பண்ணுங்கள். அதுதான் அவ்வளோ ஸ்மூத்னஸ்ஸு, அந்த மனம் அப்படி கிடைக்கும் அதில்.
ஸோ இப்போ ஃபைனலாக வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை போட்டுட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போது இது சர்விங் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பர்ஃபெக்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிசிபேலாபாத் சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? கேட்க சிம்பிளாக சாம்பார் சாதம்னு இருந்தாலும் அதில் இருக்கிற எவ்வளோ இன்க்ரீடியன்ஸு, அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸு, அதை எந்த ஸ்டேஜில் எப்படி பண்ணுறோம், எப்படி குக் பண்ணுறோம் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு லைக் தம்ஸ் அப் கொடுங்க. டெஃபினட்டாக அதை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் சாதம் வந்து பர்ஃபெக்டாக போகிறது வந்து அப்பளம் இல்லாட்டி சிப்ஸு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு பர்ஃபெக்டான டிஷ்ஷுங்க. இது வந்து எல்லாரோட ஃபேவரட். இதை கரெக்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதே மாதிரி இந்த வாரம் இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணினது எப்படி வந்திருக்கு அப்படின்றத ஃபோட்டோ போட்டிங்கன்னா சோஷியல் மீடியாவில் எங்களை டேக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம ரெசிபி செக்கர் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா வெல்கம் டு ரெசிபி செக்கர். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு பர்ஃபெக்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.